இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில் வேல்முருகனா வன்னியர் சமூகம் நடத்துகின்ற மகாபலிபுரம் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டில் திருமாவளவன் கலந்து கொள்ளப் போகிறாரா என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொலியில் சற்று விளக்கமாக காண்போம். மே 11 வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு 12 ஆண்டுகளுக்கு பிறகு மகாபலிபுரத்தில் நடத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு குறிஞ்சி மலர் வருடங்களுக்கு பிறகு இந்த மாநாடு சிறப்பாக நடத்தப்படுகின்றது. இதற்கு முன்பு இந்த மாநாடு நடத்தப்பட்ட பொழுது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. சட்டமன்றத்திலேயே கோட்டையிலே கொட்டமடித்த கோணல் புத்திக்காரி ஜெயலலிதா இந்த மாநாட்டுக்கு எதிராகவும் டாக்டர் ஐயாவிற்கு எதிராகவும் கொக்கரித்தார். மரக்காணத்திலே ஒரு கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் யார், வன்னியர் சமூக இளைஞர்கள் 2 பேரை கொலை செய்தவர்கள் யார் என்பதையெல்லாம் நீதிமன்றம் விசாரித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது. அதையும் இந்த நாடு பார்த்திருக்கிறது. ஏனென்றால் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற எண்ணத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கு இந்த வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு வேல்முருகன் கட்சியை சார்ந்த ஒரு சிலர், நாங்கள் ஒரு கொசுவை அடித்து வெளியே தூக்கி எறிந்து விட்டோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலத்தில் அலட்சியமாக சொன்னது. ஆனால் இன்றைக்கு அதே வேல்முருகனை மாநாட்டிற்கு அழைக்கின்ற அளவிற்கு அவர் வளர்ந்து நிற்கிறார் என்று தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை வேல்முருகன் கட்சியை சார்ந்த சிலர் சமூக ஊடகங்களிலே பரப்பினார்கள். அதை போலவே இன்னும் ஒரு சிலர் வேல்முருகனை எதற்கு மாநாட்டிற்கு அழைக்க வேண்டும் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த காணொலியை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். ஏனென்று கேட்டால் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வேல்முருகனுக்கு எதிராக பண்டூரிட்டியிலே மிகப்பெரிய பிரச்சாரம் செய்தவன் நான். வேல்முருகனுக்கு எதிராக என்னை போல யாரும் அதிகமாக பேசியிருக்க முடியாது. ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த சமூகத்தின் தேவை என்ன, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன தேவை, இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன, வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இன்றைக்கு சமூக நீதி, கல்வி, வேலைவாய்ப்பில் சரியான பங்களிப்பு இல்லாமல் நாம் பெற வேண்டியதை பெறாமல் இழந்து கொண்டிருக்கிறோம். முன்னேறிய சமூகங்கள் நம்மை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆள்கின்ற ஆட்சியாளர்கள் அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வேல்முருகனுக்கும் சமூக நீதி தேவை. வேல்முருகன் கட்சியில் இருக்கின்ற வன்னியர்களுக்கும் மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு தேவை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சமூக நீதியும் இடஒதுக்கீடும் தேவை. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற வன்னியர்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீடு முழுமையாக தேவை. ஆகவேதான் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை. நமக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை, பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களை ஒன்றிணைக்க வேண்டும். அதன் மூலம் நம்முடைய உரிமை குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டும். அதன் மூலம் கல்வி மற்றும் சமூக நீதியை நாம் பெற்றாக வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதற்காக இவர்களெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய உரிமை குரலை எழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வேல்முருகனுக்கும் திருமாவளவனுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதற்கு தவறான விளக்கங்களை கற்பித்து நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள வேண்டாம். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக பிரிந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணி, அதுதான் இன்றைக்கு பெரிய அணியாக இருக்கிறது. சசிகலா ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம். ஆனால் இவர்களெல்லாம் இணைய வேண்டும் என்று ஊடகங்களிலே பேசிக் கொண்டிருப்பவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வேல்முருகனுக்கு அழைப்பு விடுத்தால், மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தால், திருமாவளவனுக்கு மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தால், மாநாட்டிற்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டால் அதை தவறாக விமர்சனம் செய்கிறார்கள். ஆக எங்கே போய் கொண்டிருக்கிறது? இன்றைக்கு ஊடகங்கள் மத்தியிலே கூட மாமியார் உடைத்தால் மண் சட்டி, மருமகள் உடைத்தால் பொன் சட்டி என்கின்ற மனப்பான்மையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்களுக்கான இயக்கங்கள், இவர்களுக்கான சக்திகள் ஒன்றிணையாமல், ஒன்றாக இணைந்து குரல் கொடுக்காமல்
எப்படி இந்த தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர்த்தப் போகிறோம்? ஒரு காலத்தில் மதுவும் கஞ்சாவும் சமூக விரோதிகள் மட்டுமே பயன்படுத்துகின்ற வஸ்துக்களாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு மதுவும் கஞ்சாவும் போதைப் பொருட்களும் கல்லூரிகளுக்குள் சென்று விட்டது, உயர்நிலை பள்ளி வரை வந்துவிட்டது, மாணவர்களை தாண்டி மாணவிகள் மத்தியிலும் சென்று விட்டது. இன்றைக்கு இந்த போதைப் பொருட்கள் இந்த தமிழ் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இதற்காக ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த போதைப் பொருட்களை முற்றிலுமாக அழித்து ஒழிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட வேண்டும் என்றால், ஒடுக்கப்பட்ட சக்திகளும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜனநாயக சக்திகளும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக போராடுகின்ற சக்திகளும் பிற்படுத்த சமூகத்திற்காக கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த தலைவர்களையும் அழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த போராட்டங்களை ஒருங்கிணைப்பதற்கு தமிழகத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பை பெறுவதற்கு, சமூக நீதியை பெறுவதற்கு, இடப்பங்கீட்டை 100% பெறுவதற்கு இவர்கள் அனைவரின் ஆதரவும் தேவைப்படுகிறது. ஆகவேதான் நமக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மிடையே இருக்கின்ற ஒத்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர்களை மாநாட்டிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி அழைக்கிறது. அது மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அறைகூவி அழைக்கிறது. வாருங்கள், ஒன்று கூடுவோம், நமக்கான உரிமைகளை பெறுவோம். நாம் ஜாதியாக பிளவுபட்டு அடிபட்டு உதைபட்டு நம்மை நாமே அழித்து கொண்டது போதும். ஜாதியை ஒழிக்கிறோம் என்று சொன்னவர்கள் நம்மை ஒழித்தார்கள். ஜாதியை ஒழிப்பதாக சொல்கின்ற திராவிட இயக்கம் ஜாதியின் பெயரால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மோசமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது. ஜாதியை ஒழிப்போம் என்று சொன்னவர்கள் ஜாதியை பற்றி அந்த ஜாதி உணர்வுள்ளவர்களை சாய்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் ஜாதியை ஒழிக்கவில்லை. நாம் ஜாதியாகவே இருப்போம், நாம் வன்னியராக இருப்போம், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பறையராக அருந்ததிரியாக இருப்போம், மற்ற முதலியார், நாடார், வேளாளர், இப்படி அனைவரும் அந்த ஜாதியாகவே இருப்போம். இந்த ஜாதிகள் அனைத்தும் ஒன்றிணைவோம், நமக்கான இடஒதுக்கீடு மற்றும் நமக்கான உரிமைகளை மீட்டெடுப்போம் என்கின்ற அடிப்படையில் தான் வேல்முருகனுக்கும் திருமாவளவனுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அழைப்பு கொடுத்திருக்கிறது. அதில் வேறு எந்த அரசியலும் இல்லை. அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வேல்முருகனை சந்தித்து திருமாவளவனை சந்தித்து பொன்னாடை போர்த்தி வன்னியர் சங்க மாநாட்டிற்கு, வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு அழைப்பதில் எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை. அதனால் இங்கே யாரும் தாழ்ந்து விடவும் இல்லை, யாரும் உயர்ந்து விடவும் இல்லை. அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். சமத்துவத்தை போதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். சமத்துவம் இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த சமத்துவத்தை போற்றுவதற்காக, அந்த சமத்துவத்தை அடைவதற்காக இன்றைக்கு ஆள்கின்ற ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி கொடுத்து நமக்கான உரிமைகளை பெறுவதற்காகத்தான் வேல்முருகனுக்கும் திருமாவளவனுக்கும் இன்னும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற மற்ற சமூகங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அழைப்பு விடுத்து மே 11 வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். ஆகவே அதை பற்றி தவறாக விமர்சனம் செய்துவிட்டு, வேண்டுமென்றே தவறான போக்கில் செயல்பட்டுவிட்டு ஒட்டுமொத்த நம்முடைய உரிமைகளை இழந்துவிட வேண்டாம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.